ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்து ரோஜா செடிக்கான ஒரு சூப்பரான ஒரு உரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா டிஏபிக்கு ஆல்ட்ரேஷனாக. இது வரைக்கும் நம்ம நர்சரியில் வந்து எந்த ஒரு க்ரோத்தை நம்ம டிஏபி வச்சே கொடுத்து கொண்டு வராங்களோ அந்த ஒரு க்ரோத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உரத்தை வச்சே கொண்டு வரலாம். அதாவது இது ரோஜா செடிக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லா செடிகளுக்குமே பொதுவாக அந்த என்பிகே சத்து வந்து அந்த டிஏபியை கொடுத்து நம்ம கொண்டு வரது நர்சரியில். அதை வந்து இந்த ஒரு உரத்தை நீங்கள் லிக்விடாக கொடுத்தாலும் சரி, இல்லை பவுடர் ஃபார்மெட்டில் எப்படி கொடுத்தாலுமே அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்துடும். இந்த ரோஜா செடி பார்க்க பற்றி உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 10 நாளில் வந்து நல்லாவே துளிர் எடுத்து, அதாவது அந்த டாப் டு பாட்டம் அந்த ரோஜா செடியில் எந்தெந்த இடத்துலலாம் அந்த இலை இருக்குதோ அந்த இலையில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே துளிர் வர ஆரம்பிச்சிச்சு. வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துல நல்லாவே வந்து பூவுமே வைக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த க்ரோத்துமே உங்களுக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு நான் அதையுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே வந்து ஒரு இலை கூட இல்லாமல் அந்த வெயிலில் அடித்த வெயிலில் ஃபுல்லாகவே வந்து கொட்டிகிட்டு இருந்தது. இந்த ஒரு உரத்தை கொடுத்து ஒரு மாதம் வெயிட் பண்ணிங்கனாலே போதும், நல்ல ஒரு ரிசல்ட் வந்து வரும். அதாவது இது வரைக்கும் வந்து நம்ம நிறையா ஒரு உரம் கொடுக்குற வீடியோ, ஃபெர்டிலைசர் வீடியோ, லிக்விடாகவும் சரி இல்லை பவுடரும் சரி நிறைய வீடியோ போட்டிருப்போம். அது எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இந்த ஒரு உரமே போதும். அந்த உரம் எப்படி, அதை நம்ம எப்படி ரெடி பண்ணி கொடுக்கணும், ப்ளஸ் அதை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 0 செலவு தான். அது உங்கள் சைடில் கிடைக்கிற அவைலபிலிட்டி பொறுத்து தான் இருக்குது. இந்த உரம் வந்து எல்லாருக்குமே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். கொஞ்சம் இந்த சிட்டியில் இருக்கிறவங்களாம் இது கொஞ்சம் கிடைக்க தெரியாது. ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்கன்னு பார்த்து இந்த உரம் ஈஸியாகவே கிடைக்கும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஆட்டோட எரு தான், தெரியுது இல்லைங்களா? இந்த ஆட்டோட எருதை வச்சு தான் நீ இந்த உரம் வந்து ரெடி பண்ண போகிறோம். பொதுவாக வந்து இந்த எரு வந்து அப்படியே போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மக்கவே மக்காது. அதனால் இதை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி எப்படி கொடுத்தா செடிக்கு வந்து ஈஸியாக அதை அப்சர்வ் ஆகுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இந்த அளவுக்கு நல்லா வெயிலில் வந்து காய வச்சுங்க. காய வச்சுட்டு நல்லா பவுட்ரு ஃபார்மெட்டில் நீங்கள் இப்படி இது பண்ணாலும் அதை பவுட்ரு ஆக்கினாலும் சரி, இல்லைனா பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த வண்டி போகிற இடத்துல கொட்டி விட்டுருவாங்க. கொஞ்சம் பல்காக இருந்தது, ஒரு நிறையா வச்சு போடுறாங்க அந்த மாதிரி இடத்துலனா இந்த ரோட்டில் கொட்டி விட்டாங்கன்னா அந்த வண்டி போக போக அது வந்து நல்லாவே பவுட்ரு ஃபார்மெட்டில் வந்துடும். நம்ம வந்து இப்போ உடனே இதை ரெடி பண்ணி கொடுக்க போகிறதுன்றதுனால நாம் அந்த மாதிரி கையால் வந்து எந்த அளவு எது கிடைக்குதோ அதை வச்சு நசுக்கி நல்லா பொடியாக்கி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அது பொடியாக இருக்குன்ட்டு. இப்போ இந்த அளவுக்கு கொடுத்தா தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து கரையும். நீங்கள் வந்து இந்த மாட்டோட ஏர் கூட ஓரளவுக்கு ஈஸியாக வந்து கரைஞ்சிரும். ஆனால் இந்த ஆட்டோட ஏர் வந்து நீங்கள் கரைக்கவே முடியாது. இருக்குதுங்களா? இதை நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சு ஒரு நாள் கூட ஃபுல்லாக ஒரு நைட் விட்டு கூட நீங்கள் செடிகளுக்கு கொடுத்தாலே நல்ல ஒரு ரிசல்ட் வரும். இதை நீங்கள் ஏன் பவுடராக போட்டு கரைங்க, நம்ம அப்படியே வந்து அந்த ஆட்டோட ஏர் அப்படியே போட்டு கரைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு நான் காட்டுறேன். அது கரைச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே கரையாது. இப்போ இது எந்த அளவுக்கு கரைஞ்சிருக்குதோ அதையுமே தனியாக நான் கரைச்சி வச்சு காட்டுறேன். போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆனாலுமே அது கரையாது, அது அப்படியே தான் இருக்கும். எப்படி நம்ம போட்டோமோ அதே லெவலில் தான் இருக்கும். உங்களுக்கு சாம்பிளுக்கு போட்டே காட்டுறேன். இப்போ இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். இது அப்படியே வந்து நம்ம மேலே தண்ணி மட்டும், அது அந்த எரு மட்டும் அப்படியே நின்றுட்டே தான் இருக்கும். இது கரையவே கரையாது. அதனால தான் வந்து பவுடரும் ஆக்கி அந்த தண்ணியில் கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் டைரெக்டாக செடியில் கொடுத்தாலும் சரி கொடுத்துருங்க. அதே போல் கொடுக்குறதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து அந்த மண்ணை வந்து கிளறி விட்டுக்குங்க. மண்ணை கிளறி அதை வேறு கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டால் தான் கொடுக்குற உரம் வந்து ஈஸியாக வந்து அந்த செடிக்கு வந்து அப்சர்வ் ஆகும். அதே போல் இந்த உரத்தை பொறுத்த வரைக்கும் அளவுலாம் இல்லை, செடியோட அளவை பொறுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்து கொடுத்துக்கலாம். இது மாதம் கொடுக்கணுமாங்க அப்படி தேவையில்லை. நீங்கள் இந்த மாதம் கொடுத்தாலே இதோட க்ரோத்தே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு நல்லாவே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ஒரு கைப்பிடி உரமே நல்லாவே போதுமானதாக இருக்கும். இது அதேமாரி நான் முன்னே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிடாது. இப்போதைக்கு இந்த சைடில் வந்து கிடைக்கிது. சப்போஸ் உங்களுக்கு இந்த கிராமத்து சைடு ஏதாவது லிங்க்கு அந்த சைடில் ஏதாவது தெரிஞ்சவங்க தான் நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிது வாய்ப்பு. சப்போஸ் கிடைக்காதவங்க அதையுமே நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ப்ளஸ் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது, இது உங்களுக்கு தேவைப்படுமா என்னன்றது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க பார்த்து தெரிஞ்சிடும். ஏன்னா நான் யூஸ் பண்ணதிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு உரம்னு கேட்டிங்கன்னா அதில் இதுவும் ஒன்று. இல்லை, நம்ம டிஏபிக்கு என்னென்ன சத்து இருக்கோ அந்த என்பிகே சத்துன்றது இதில் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த ஒரு உரமே போதும்னு வச்சுங்களேன். நீங்கள் எந்த செடி வச்சாலுமே இந்த ஒரு உரம் மட்டுமே போதும். ஜஸ்ட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்ன்றதுனால நீங்கள் சாப்பிட்ற பொருள், இது பூச்செடிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு கீரை இல்லை காய்கறி எது வளர்த்தாலுமே இந்த ஒரு உரமே போதுமானதாக இருக்கும். ஏன்னா இது மக்கறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். அதனால் நம்ம இந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்றோம். அதே போல் மண்கலவை முக்கியம். இப்போ இந்த மாதிரி எடுத்து காட்டுறப்ப எந்த அளவுக்கு மண்கலவை வந்து உதிரியாக இருக்கும், அந்த மாதிரி உதிரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த வேர் வந்து சீக்கிரமாக வந்து அந்த மண்ணில் வந்து ஸ்ப்ரெட் ஆகி செடி நல்லாவே க்ரோத் வர ஆரம்பிச்சிடும். அதனால் மண்கலவை எப்படி ரெடி பண்ணணும்னு தெரியாதவங்க சேனலில் வீடியோ இருக்குது, கீழேயுமே லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.
அதே போல் இந்த 7 இலை இருக்கிற ரோஜா செடி வந்து பூக்கவே மாட்டேங்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க, கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அது என்ன ரீசன்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு 2-3 வீடியோவிலே அப்டேட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா, நமக்கு அந்த பட்டிங் பண்ணதுக்கு இடத்துக்கு கீழே இருந்து வர ஸ்டெம்மில், அதாவது அதோட அடி ஸ்டெம்மில் வேர்கிட்ட இருந்து வரதில் கண்டிப்பாக 7 இலை தான் வரும். அதில் பூ வந்து பூக்காது. அதை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போயே கட் பண்ணி எடுத்துருங்க. எப்போ நமக்கு அந்த பட்டிங் பண்ணதுக்கு மேலேருந்து எந்த க்ரோத்தாக இருந்தாலும் வந்தாலுமே அதுலேருந்து பூ வந்து வர ஆரம்பிச்சிடும். ஒரு சில செடி இந்த 7 டேஸ் ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் 7 இலை வரும், நல்லாவே வந்து பூ பூக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் வச்சுக்கிற செடி வந்து என்ன வெரைட்டி செடின்னு பார்த்துட்டு அதில் சப்போஸ் அந்த பட்டிங்க்கு மேலே இருக்கிற இலையுமே இந்த 7 இலை இருக்குன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா அதுக்குமே நம்ம அதை எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்றது வந்து வீடியோ இருக்குது. அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பூ வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். இப்போ முக்கியமானது பார்த்திங்கன்னா, இந்த உரம் கொடுக்குறத விட தண்ணி வந்து எந்த மாதிரி டைமில் ஊற்றணும், எந்த அளவில் ஊற்றணுன்றது தான் ஒரு முக்கியமான இதாக இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோவும் போடுறேன். ப்ளஸ் இதுலேயுமே உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி வைக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றுறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி தண்ணி ஊற்றினா உடனே சட்டுன்னு இழுக்குது பாருங்கள். இது வந்து ஓரளவுக்கு நார்மல் தான். நமக்கு வந்து தண்ணி தேங்கக்கூடாது. அதே போல் ஊற்றுற டைமிங்குமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா காலையில் ஈவினிங் 2 டைம் மட்டும் கண்டிப்பாக ஊற்றிடுங்க. இப்போ இதை தெரியுதுங்களா, இந்த இடம் எப்படி அதாவது எந்த செடியிலுமே பார்த்தீங்கன்னா இலை அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா அடிக்கிற வெயில் அந்த மாதிரி. இப்படி ஃபுல்லாகவே வந்து காஞ்சி போயிருக்கிற இடம் ஒரு மாதம் அந்த உரத்தை மட்டும் கொடுத்துட்டு வேறு எந்த ஒரு உரமும் கொடுக்கல. 1 மாதம் கேப் விட்டதுக்கப்புறம் நல்லாவே வந்து எல்லாத்துலேருந்துமே துளிர் வர ஆரம்பிச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த எல்லாத்துலேருந்து அந்த இலை வந்தது போக அந்த இலை எடுத்ததுலேருந்து எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்னதாக துளிர் வர ஆரம்பிச்சிச்சு. இது மட்டும் இல்லை, அடுத்த ஒரு 15 நாள்லேயே வந்த துளிர் ஃபுல்லாகவே மொட்டுக்கெல்லாம் மாறி பூ வந்து அதிகமாகவே பூக்க ஆரம்பிச்சிது. அதுலேயுமே லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்கிறேன், இது நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் தர உரமாக இருக்கும். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக யூஸ் பண்ணதாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தரும். உங்களை கண்டிப்பாக வந்து எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். கிடைக்காதவங்க அது சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா அதுக்கான ஒரு நம்பருமே கொடுக்குறேன். நீங்கள் டைரெக்டாக அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு உரம்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு உரத்தை சொல்லலாம். அவங்களுக்கு ரிசல்ட்டுமே அதனால தான் சேர்த்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதை ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டு வருதா என்னன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் அதை நம்ம வந்து வீடியோவை ரெடி பண்ணுறது. அது உங்களுக்கு தெரியுதுங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம டிஏபியே கொடுத்தா கூட இந்த அளவுக்கு ஒரு க்ரோத் வருமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா நம்ம கொஞ்சம் அளவு மாறி கொடுத்துருவோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில செடி வந்து கருகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. அது தெரியுதுங்களா, ஒரு செடி இல்லாமல் ஃபுல்லாக எல்லா செடியிலையுமே வந்து நல்ல ஒரு க்ரோத் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இது நான் முன்னே சொன்ன மாதிரி பூச்செடிக்கு மட்டும்தான் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. கண்டிப்பாக வந்து 100% வந்து மற்ற எல்லா செடியுமே கொடுக்கலாம். மெயின் பார்த்திங்கன்னா அந்த காய்கறி செடி எல்லா செடிக்குமே. ஏன்னா இதில் நம்ம கொஞ்சம் கூட கெமிக்கல் வந்து ஆட் பண்ணவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக கொடுக்கறதுனால இதில் நான் முன்னே சொன்ன மாதிரி தான், இது காஸ்ட்டுன்றது 0 காஸ்ட்டு தான். அது கிடைக்கிற இடத்த பொறுத்து இருக்குது. கடையிலேருந்து இது எங்கேயும் வாங்க தேவைன்னு வச்சுங்களேன். ஏதாவது டேரெக்டாக உங்களுக்கு இந்த கிராம சைடில் லிங்க் இருந்ததுன்னா அங்கேருந்து டேரெக்டாக வாங்கிக்கலாம். இந்த செடி தான் நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு அந்த லைட்டாக கிளறி விட்டு கொடுத்த செடி எந்த அளவுக்கு ஒரு க்ரோத் வந்திருக்கு பாருங்கள். ஒரு மாதத்துல நல்லா துளிர் எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு மாதம் இல்லை 10 நாள் அதில் வந்து நல்லாவே மொட்டு வச்சு நல்லாவே வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே இந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உடனேலாம் ரிசல்ட் வராது. இதுக்கான டைம் டியூரேஷன் கொடுத்தா மட்டும்தான் அதுக்கான எஃபெக்ட் வந்து வரும். அதே போல் இடையில வந்து வேறு உரம் கொடுத்துட்டு இருக்கிறது அது மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் எந்த உரத்தில் ஒரு க்ரோத் வருதுன்னே நமக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் ஒரு உரம் கொடுக்குறேன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மாதமாச்சும் டைம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதில் எந்த ஒரு ரிசல்ட்டுமே வரலைன்னா அதுக்கப்புறம் மாற்றி கொடுங்க. முக்கியமாக வந்து இந்த சம்மர் டைம் ஆரம்பிச்சு அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊறுறது தான் இதில் முக்கியமாக இருக்கும். நான் அதுக்கு தனியாகவே டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா வந்து தண்ணி ரொம்ப முக்கியம். இது தண்ணி முக்கியன்றதோட எந்தெந்த டைமில் தண்ணி ஊற்றணுன்றது. நீங்கள் எல்லா டைமும் தண்ணி ஊற்றுறது அந்த மண் ரொம்ப ஹீட்டாக இருந்து நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா செடி வந்து உடனே வந்து சாக ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணி எப்படி கரெக்டான இதில் இந்த சம்மரில் வந்து மெயின்டைன் பண்ணணுன்றது வந்து ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா நம்ம நார்மலாக வந்து காலையில் ஈவினிங் ஊற்றிட்டு இருக்கோம். அதில் எந்த டைமில் ஊற்றினா செடிக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் வரும். ஏன்னா நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றிருந்தா அந்த வெயில் வந்து ஃபுல்லாக பட்டு மண் வந்து ஃபுல் ஹீட்டில் இருக்கும். நீங்கள் அப்போ ஊற்றினா சடனாக வந்து அது ஈரமாக பார்த்து இந்த செடியோட வேர் வந்து சீக்கிரமாக வந்து காய ஆரம்பிக்கும். சப்போஸ் அதை டெத் ஆகி செடியை வந்து காய ஆரம்பிச்சு. அதே போல் வந்து மீன் அமிலம் சொல்லியிருந்தோம், அதுவுமே ரெடி ஆகிட்டுருக்கு. அது இல்லாமல் இந்த ஆட்டோட உரம் யாருக்காவது தேவைனாலுமே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அது மீன் அமிலம் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும்.
ஒரு மாதமாச்சும் இன்னும் ஆகும். அது ஆனவுடனே எல்லாத்துக்குமே நான் வீடியோ போட்டு அப்லோட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே தந்துடுறேன்.